நீதிமானின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. 2, நீதிமானின் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 3, 8 காரியம் இதுவரைக்கும். 9, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிரைஸ் காட். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். நீதிமான்களுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, வருமானத்திலோ துன்பம் உண்டு. மேலே உள்ள அந்த முதல் பகுதியை 2 முறை எல்லாரும் சத்தமா முன்னாடி பார்த்து வாசிங்க பார்க்கலாம். நீதிமான்களுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. மறுபடியும், நீதிமான்களுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. மறுபடியும், நீதிமான்களுடைய வீட்டில். எத்தனை பேருக்கு வேணும்? ஆமேனே வர மாட்டேங்குது. சத்தமத்தவன் ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க வீடு நீதிமான்களின் வீடா இருக்கிறபடினால் உங்க வீட்டில் நிறைய பொக்கிஷம் இருக்குமா? ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைய பொக்கிஷத்தினால உங்க வீட்டை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். இல்லை அப்படின்னு இனி ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தருடைய மனுஷன் அந்த வீட்டில் கால் வச்ச மாத்திரத்தில் பாத்திரத்தில் இருக்கிற மாவு குறையிலையா, கலசத்தில் இருக்கிற எண்ணெய் என்ன செய்யலையா, எடுக்க வந்துகிட்டே இருக்குது. இவர் சொல்றார், நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாவதற்கு தான் என்ன செஞ்சிருக்கிறோம், கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. ஊழியக்காரர் சொல்கிறார், நீ அதில் முதல் அடைய சுட்டு என்ன செய்ய எனக்கு கொண்டு வா. இவள் நன்மையால் செய்தால், விசுவாசத்தோடு கொடுத்தால். பைபிள் வாசிக்கிறோம், எடுக்க எடுக்க மாவும் பைபிளை வாசிக்கிறோம், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும், பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவளும் அவன் குடும்பத்தாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்களாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்கள் நம்புங்கள், இந்த கிறிஸ்மஸ் மாதம் முடிகிறதுக்குள்ள உங்க வீட்டில் நிறைய பொக்கிஷம் வரப்போகுது. ஆமேன். ஆமேனே வரமாட்டேங்குது. நிறைய பொக்கிஷம் வரப்போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது புது பைக்காக இருக்கலாம், சவுண்டு கம்மியாகுது. ஒருவேளை அது புது காராக இருக்கலாம், ஒருவேளை அது புது ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், ஒருவேளை அது வாஷிங் மிஷினாக இருக்கலாம், ஒருவேளை 10 பவுனில், அப்பா சொல்ல மாட்டேங்கிறேன், 10 பவுனில் ஒரு பெரிய ஆரமா, என்னது ஆரம் தானே, நெக்லஸா ஏதோ ஒன்று 10 பவுனில். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன். ஒரு சிலருக்கு வீடாவே இருக்கலாம், ஒரு சிலருக்கு இடமா இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்கள் நீதிமானா இருக்கிறபடினால் உங்க வீட்டில் தோத்திரம் அதிக பொக்கிஷம் உண்டு. சோத்திரம் 1 2 இல்லைங்க. ஆமேனே வரமாட்டேங்கிறீங்க. சத்தமா தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க வீட்டில் இல்லாத பொருள் ஒண்ணுமே இருக்கக்கூடாது. வசந்தன் கோல இருக்கிற அத்தனை பொருளும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்ம வீட்டில் தான் இருக்கணும். அது நம்ம கடை, நமக்காக உருவாக்கப்பட்ட கடை. ஆமேனே வர மாட்டேங்குது. நான் நீதிமானா இருந்துச்சுன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கும். எக்ஸ்ட்ரா போனஸ். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க வீட்டை கர்த்தர் சுத்திகரிக்க போகிறார். இதுவரை இல்லாதது, இதுவரை வாங்காத அநேக பொக்கிஷங்களை அதிகமாய் நீங்கள் வாங்க போகிறீர்கள். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பழசெல்லாம் ஈயம் பித்தாளைக்கு. இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி பழையன ஒளிந்தன, ஐயோ இது எங்கள் அம்மா கொடுத்த சீதனம் அப்படின்னு என்ன செய்யாதீங்க. ரத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறாருங்க. என் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே புது புது நன்மை, புது புது ஆசீர்வாதம், நிறைய பொக்கிஷம், நிறைய ஆசீர்வாதம், நிறைய சொத்துற நன்மை, நிறைய கிருபை. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட கிருபையினால ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்தில் உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டில் அதிக பொக்கிஷம் வரப்போகுது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? தோத்திரம். பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. தோத்திரம். பாஸ்டர் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கிறோம் பாஸ்டர், வீட்டுக்கு கொண்டு வாங்க. நான் ஒரு திருநெல்வேலியில் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். கார் வர்றதுக்காகவே வாசல் கட்டி வச்சிருக்காங்க. கார் ஸ்டேஜுக்கு வருது. எப்படி? புது காரெல்லாம் ஸ்டேஜுக்கு வந்து பாஸ்டர் கையால் ஜெபம் பண்ணி ரிப்பன் வெட்டி என்ன செய்கிறாங்க? நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட புதிய பொக்கிஷத்தினால கர்த்தர் நம்முடைய சபைக்கு வர்றவங்களை நிரப்பட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1 2 இல்லை, அதான் அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது. என்னதான் அதிக அப்படின்னு சொல்லுங்களேன்.
பாஸ்டர் ஒன்று போதும் பாஸ்டர், நாங்களே 2 பேர் தான் பாஸ்டர். 2 பேர்த்துக்கு எதுக்கு பாஸ்டர் இத்தம் பெருசு? அத்தம் பெருசை வாங்குங்க. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. தோத்திரம். 12 இன்ச்சு டிவி எல்லாம் 42 இன்ச்சு டிவி ஆகி மாறுவதாக. 42 டிவி எல்லாம் 65. ஆமேன் வர மாட்டேங்குது. பட்டன் செல்ஃபோன் எல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைலாக மாறுவதாக. ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் ஐஃபோனாக மாறுவதாக. ஐஃபோனாக மாறி என்ன செய்யணும்? சினிமா பாட்டு வைக்கிறதுக்கா? யூடியூப்பில் அதை இதுன்னு பார்க்கறதுக்கா? அது இல்லை. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதிக பொக்கிஷம் கர்த்தர் தர போறார். கர்த்தர் தருவாருங்க. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. ஆனா ஒரு காற்று அடிச்ச மாத்திரத்துல வாய்க்கால்களை கர்த்தர் தண்ணீரினால் நிரப்புவார். உன் வீட்டுல நீ எதிர்பார்க்கிற, நீ ஏங்கி கொண்டிருக்கிற அதிக பொக்கிஷங்களை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதேன் தோட்டம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஏதேன் தோட்டம் யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஆதாம். எத்தனை பேர்? 2 பேருக்கு 1 பெட்ரூம் போதுமா, அல்லது 2 பேருக்கு 10 ஏக்கர் வேணுமா? நிறைய பேர் இவங்களே பாஸ்டர் நாங்களே 2 பேர் தானே பாஸ்டர், நாங்க 2 பேருக்கு எதுக்கு பாஸ்டர் இத்தம் பெருசு? அவர்கிட்ட போய் சொன்னா அவருக்கு அது தெரியாது. எப்ப நீ 2 பேர் தான். ஆனா நான் எல்சடாய், போதுமானதற்கும் அதிகமாய் கொடுக்கிற கர்த்தர். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இவங்க 2 பேர் தண்ணி குடிக்கிறதுக்கு உள்ள எத்தனை நதி வந்துச்சான்? எத்தனை பேர் குடிக்கிறதுக்காக? மரத்துக்காக அல்ல. அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, அதிகாலை பெய்கிற பனியினால மரங்கள் என்ன செய்யுமா? அந்த நாட்கள்ல தண்ணியினால மரம் வளரல, பனியினால. இந்த தண்ணி எதுக்காக? இந்த 2 பேர் இருக்கிறாங்களே, 2 பேருக்காக 4 ஆறு உள்ள தேடி வந்துச்சான். நீங்களும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் 1 2 இல்லை, அதிக பொக்கிஷங்களை கர்த்தர். ஆமேன் வர மாட்டேங்குது. சத்தமாத்த ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நீங்க எல்லாம் மாடி வச்ச வீடு கட்டுவீங்க. ஆமேன். உங்க வீட்டில் 6 பேர் இருக்கீங்கன்னா 6 பேருக்கும் 5 பெட்ரூம் வச்சு கட்ட போறீங்க. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். என் வீட்டில் எப்பொழுதும் ஆசீர்வாதம் நிறைந்தோடி இருக்கணும். அதிக பொக்கிஷங்களை கத்த தரப்போகிறேன். எத்தனை ஒரு ஆமேன் சொல்றீங்க? 9 காரியம் நீதிமான்களின் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். 2 நீதிமான்களுடைய சந்ததி அப்பத்திற்காக அலைந்து தெரியாது. 3 நீதிமான்களின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 4 நீதிமான்களுடைய சந்ததி விடுவிக்கப்படும். 5 நீதிமான்களுடைய சந்ததியின் மேல, சுதந்திரத்தின் மேல ஆகாமிய கூடாரத்தின் கொடுங்கோல் நிலைத்திராது. 6 இன்னைக்கு நீதிமான்களுடைய வீட்டில் கெம்பீர சத்தம் உண்டாகும். 2 நீதிமான்களின் வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். 3 நீதிமான்களின் வீடு நிலைத்து நிற்கும். 9 நீதிமான்களுடைய வீட்டில், நான் சொல்றேன், இந்த மாதம் முடிவதற்குள்ள நீதிமானுக்கு கர்த்தர் எத்தனை ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரோ அத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார்.